ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விநாயகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதற் பொருள் விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எந்த செயலையும் நம்ம தொடங்குகிறோம். இதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது விநாயகர் பூதங்களின் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எந்த ஒரு செயல் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடியும் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு செய்கிற செயல் வெற்றிகரமாக முடியுன்றாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, விநாயகர் கேதுவுடைய அம்சம். அவர் கேதுவுடைய அம்சம் அப்படின்றதுனால கேது அப்படின்னாவே தடைகளை கொண்டு நம்மளை சேர்க்கும். நாம் இவரை வழிபடும்போது அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணி நமக்கு வெற்றியை தரக்கூடியவர். அதனால தான் எப்பயுமே எந்த ஒரு செயல் தொடங்குவதற்கு முன்னாடியும் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவாங்க. பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் எந்த ஒரு செயலையுமே ஆரம்பிப்பாங்க. இது மூலமாக தான் நம்ம பிள்ளையாரை முதற்கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வ வழிபாடாக இருக்கட்டும், எந்த ஒரு தெய்வ வழிபாடாக இருந்தாலுமே நம்ம முதல்ல வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையார் மட்டும்தான். அதே போல் அரச மர பிள்ளையாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை வெட்ட வெளியில் உட்காந்துட்ருக்காரு அரச மரத்தடியில். அரச மரத்தடியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் இருக்காங்க. இந்த மும்மூர்த்தியும் இருப்பதனால முப்பெரும் தேவியரும் அதில் வாசம் செய்கிறாங்க. ஸோ நம்ம மும்மூர்த்திகளுடைய அனுகிரகத்தோட, முப்பெரும் தேவியருடைய ஆசீர்வாதத்தோட 30 முக்கோடி தேவர்களும் அந்த அரச மரத்தில் வீற்றிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் பிள்ளையார் நம்ம வணங்கும்போது அந்த அரச மரத்தடி பிள்ளையார் வணங்குவது மேலும் பல சிறப்புகளை கொண்டு சேர்க்கும். இப்போ அரச மரம் அப்படின்றது மரங்களிலேயே விருட்சத்திலே ராஜா அப்படின்னு அரச மரத்தை தான் நம்ம சொல்கிறோம். அந்த ஒரு காரணமும் அதில் பார்க்குறோம். அதே போல் நம்ம வெளியே கிளம்பும்போது பிள்ளையாருக்கு ஒரு சிதற தேங்காய் கொடுத்துட்டு போனோம்னா, அதாவது சிதற தேங்காய் உடைச்சிட்டு போனோம்னா அந்த செயல் எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் வெற்றிகரமாக நம்மளுடைய பயணங்களும் எல்லாமே முடியும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதே போல் நாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தை சுற்றினா ஒரு பலன், திங்கக்கிழமை, அந்த மாதிரி வாரத்தின் 7 நாட்களுக்கு 7 பலன் இருக்குது. அதே போல் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் சுற்றி வரும்போது நமக்கு மிக அபரிவிதமான சக்திகள் கிடைக்கிறது. இதில் பெண்கள் சுற்றும்போது அவர்களுடைய கர்ப்பப்பை நல்லா வேலை செய்யும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும். அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கணுன்னா நம்ம அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம அந்த அரச மரத்தை பிள்ளையாரை கும்பிட்டு வரும்போது எல்லா விதமான ஞாபக சக்திகளும் வரும். அதுலேருந்து ஒரு பிராணவாயு வர்றதுனால அது நம்மளுடைய மூளையை சுறுசுறுப்பாக்குது. இதன் மூலமாக நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமையுது. அறிவியல் படி பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு காரணங்களை சொல்கிறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் காரணம் இல்லாமல் எதையுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம அவங்களுடைய வழியை கடைபிடித்து வாழ்க்கையில் எல்லா இயபர சுகங்களையும் பெறுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.